அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 18, 2024, ஆவணி 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள், வெற்றி உங்கள் காலடியில் வந்து சேரும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் from ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் from சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பை நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் பிரபஞ்சம், எந்த எதிர்பார்ப்புமின்றி உங்கள் மீது அன்பு செலுத்தும் நபர்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையே மிகச் சிறப்பாக மாறுவதை உணர்வீர்கள் என நம்ம எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போது நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டம் உள்ள இந்த காவியங்களை நாம்
ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெது வெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா எண்ணிலடங்கா முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும்போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாஞ்சு வந்திருக்கும், அதை நம்ம தடுத்துருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் அப்படி ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். இயல்பில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி, அதாவது மூக்கு அப்படின்னா மூக்கில் 2 துவாரம். இந்த 2 துவாரத்துலையும் தானே சுவாசம் போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்லை,
இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில் தான் வரும், ஒரு துவாரத்தில் தான் வரும். அப்படியா? இல்லையே, எனக்கு 2 துவாரத்துலயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இத வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு, நூல வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழ, மூக்குக்குள்ள விட்டுறாதீங்க, தும்மல் வந்துரும். துவாரத்துக்கு கீழ வச்சு பாருங்க. எந்த சைடு அசையுதுன்னு பாருங்க. அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ள போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில தான் வரும். நம்ம 2 நாசியிலையும் சுவாசம் எடுக்கலாம். ஆனா வெளிவிடுவது ஒரு நாசியில தான் வெளிவிடுவோம். அதேபோல இன்னொரு நாசியிலையும் நீங்க வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லேயே தொடங்க ஆரம்பிச்சிரும். 42 நிமிடங்கள்ல அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ 2 நாசியிலையும் சுவாசம் வரும். இந்த 2 நாசியிலையும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகள்ல அல்லது தியான கிளாஸுகள்ல, வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் அத நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 உதாரணத்துலையும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும், தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிகளையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்களில் 2 நாசிலையும் அற்புதமாக சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போது நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு நாம் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதைத்தான் நினைக்கணும். இல்லை, நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம் முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்லை நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா, தயவுசெய்து அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமாக பிறருக்கு யாருக்கு நீங்கள் ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மணியோசை அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். ஸோ மணியோசை கேட்டால் இப்போ, அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நடையை மாற்றி நடக்கணும். ஸோ அதாவது நாம் நடையை தொடங்கும் பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெண்கள் அனைவரும் வலதுபுறமாக நடக்கணும். இது பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், வெறும் 21 நிமிடங்கள் மட்டும் ஆரம்ப காலத்தில் நடக்க பழகுபவர்களுக்காக சொல்வது. ஆண்கள் அனைவரும் அப்படியே மாற்றி நடக்கணும். அதாவது ஆரம்பத்தில் நம்ம வந்து வலது பக்கம் தொடங்கியிருந்தோம் அப்படின்னா, இப்போ இடது பக்கம் அப்படின்னு தொடங்கணும். ஸோ அவ்வளவுதானே ஒழிய, இந்த ஒளியோசை கேட்கவுமே நீங்கள் மாற்றி நடக்கணும். அதற்காகத்தான் வந்து அந்த ஒளியோசை கேட்கறது அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு தெரிய வந்த ஒரு செய்தி, நிறைய நபர்கள் வந்து 42 நிமிட நடைக்கு மாறிட்டீங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் வந்து ஃபேமிலி டீம்கிட்ட பகிர்ந்தீங்க. அந்த செய்தியும் என்னை வந்தடைந்தது. மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த மணியோசை கேட்கவும் 21 நிமிட நடைக்காரர்கள் மட்டும் மாற்றி நடக்கணும். மற்றவர்கள் வந்து தொடர்ந்து அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். மீண்டும் அந்த 21 நிமிட இடைவேளை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அல்லவா, அந்த இடைவேளையில் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண போயிடணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அப்போ நடையை மாற்றி நடக்கணும். ஸோ இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம நினைவூட்டி கொண்டே இருப்போம் ஒவ்வொரு விஷயங்களையும். இந்த நினைவூட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக, பழக்கமாக மாறணும், ஒரு ஒழுக்கமாக நம்ம அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நினைவூட்டல்களை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்போம். தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம டைகர் குழுமத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம வந்து ஒரு புராண கதைகளை கேட்பது வழக்கம். இவைகளெல்லாம் ஏன் செய்கிறோம் என்றால், நாம் நமது மனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னா, சில நேரங்களில் இந்த உலக மக்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய இந்த உலக மக்களோடு இணைந்து விடுகிறது. சில நேரங்கள்ல அது இணைந்துட்டு வீக்கெண்ட் அப்படின்னா நல்லா தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனம் செட் ஆகிறதுனாலதான் அதன் பிறகு இந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே இன்னும் மக்கள் வந்து மற்றவர்கள் நம்ம வீட்டில் உள்ளவங்களே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில நாம மட்டும் எழுந்து நடக்கணுமா அப்படின்னு இந்த மனசு சற்று சஞ்சலப்படக்கூடிய அந்த நேரத்துக்கு நாம வந்து ஒரு கதை கேட்க போயிடும். ஒரு புராண கதை கேட்பது என்றால் உலக மக்கள் அத்தனை பேருக்குமே பிடித்த விஷயம்.
அவ்வாறாக இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையில புராண கதை ஒண்ணு பார்க்க போயிரும். அதன் பிறகு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை நிறைய பேருக்கு ஒரு மன ஒரு உளைச்சலோடு எழுவார்கள். என்ன அப்படின்னா, அம் இந்த வாரம் இப்ப தொடங்கப்போது. இன்னைக்கு திங்கட்கிழமை. அது சிறு பிள்ளையில இருந்தே இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைய விட்டு திங்கட்கிழமை எழச் சொன்னாலே, எழுவது என்பது நான் எல்லாமே என் மனநிலையில இருந்து தான் நான் எல்லாமே யோசிச்சிருப்பேன். அதனால சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த திங்கட்கிழமை நம்மளுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருந்தா எப்படி இருக்கும்? வீக்கோட அந்த வாரத்தோடைய தொடக்க நாள் திங்கட்கிழமை அப்படின்றதுல நம்ம ஒரு புத்தகம் பார்க்க போயிறோம் அப்படின்னா, நிச்சயமாக புத்தகம் என்பது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு பிடித்த விஷயமாக இருக்கும். புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் அதை விட சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, தவற விடாமல் வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புத்தகமும், நம்ம ஏன் அந்த திங்கட்கிழமை தவற விட வேண்டும் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய மனம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாளையும் மாற்றிட்டோம்னா, மீதி எல்லா நாட்களும் நம்மளுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான், இந்த நாட்களுக்கு நம்ம வேறு மாதிரியான முக்கியத்துவம் குடுத்திருக்கிறோம். காரணங்கள் இவைகள் தான். இதுதான் ஞாயிறு திங்கள்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அவ்வாறாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில நாம ஒரு புராண கதை பார்க்க போயிறோம். புராண கதையின் முதல் பகுதியை கேட்க போறோம். யாரை பற்றிய கதை, எதனை பற்றிய கதை, எதிலிருந்து எடுக்கப்பட்ட கதை என்பது போன்ற விஷயங்களை புராண கதையின் முதல் பகுதியாக கேட்கலாம். வாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாரீசன் கதை. ராமாயணத்துல முதலாம் காண்டமாகிய பாலகாண்டத்திலும் 3ஆம் காண்டமாகிய ஆரண்ய காண்டத்திலும் மாரீசன் கதை சொல்லப்பட்டிருக்கு. நாம் பழகும் ஆட்கள் நல்லவர்களாக இருக்கணும். ஆதாயம் தேடி கெட்டவர்களிடம் சகவாசம் வைத்தால் அப்போதைக்கு பலன் தரும். ஆனால் அந்த சகவாசமே பின்னால் நம்மை அடியோடு அழித்துவிடும் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இது தாடகையின் மகன் மாரீசனின் கதை. நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற புராண கதை யாரை பற்றியது என்பதை ராமாயணத்திலிருந்து வரக்கூடிய மாரீசன் அப்படின்ற மாரீசனுடைய ஒரு கேரக்டர், அந்த மாரீசனின் கதை. அந்த கதை எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தாங்க. நாம் யாரிடம் பழகுகிறோம், யாரிடம் சேர்கிறோம், அந்த சேர்க்கை எவ்வாறாக இருந்தால் எவ்வாறாக வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத மாரீசன் கதையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறாங்க. தாடகையின் மகன் மாரீசனின் கதையை கேட்கலாம். வாருங்கள். புராண கதை 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். இயக்கர் பெண் தாடகைக்கும் அதே இனத்தைச் சேர்ந்த சுந்தன் என்பவருக்கும் பிறந்த மகன்தான் மாரீசன். அவனது சகோதரன் சுபாகு. மாரீசன் எப்படிப்பட்டவன்னு பாத்தீங்கன்னா, அவன் பலத்துல இந்திரனுக்கு நிகரானவன், தைரியசாலி. அவனோட தந்தை சுந்தன் அகத்திய முனிவரோட சாபத்துக்கு ஆளாகி இறந்துட்டாரு. அதனால கோபப்பட்ட மாரீசனின் தாய் தாடகையும் மாரீசனும் அகத்திய முனிவரை தாக்க வந்தாங்க. அதனால கோபப்பட்ட அகத்திய முனிவர், நீ அரக்கனாக கடவாய் அப்படின்னு மாரீசனை சபிச்சிட்டாரு. அதனால அகத்திய முனிவரை விட்டுட்டு மற்ற முனிவர்களுக்கு தன் தாயோடு சேர்ந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சான் மாரீசன். அதன் பின் மாரீசன் ராவணனுக்கு பாட்டனான சுமாலி என்பவனை அணுகி அவனுடன் மகன்முறை கொண்டாடி அவனோடு சேர்ந்துக்கிட்டான். விஸ்வாமித்திர முனிவர் தாடகை மற்றும் மாரீசன் சுபாகு அவங்களோட தொந்தரவு தாங்காம தன்னோட வேள்வியை நல்லபடியா முடிக்கணும்னு நினைச்சு அயோத்தி சென்று தசரத மன்னனிடம் அனுமதி பெற்று ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைச்சுக்கிட்டு வராரு. விஸ்வாமித்திர முனிவர் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட்டிக்கிட்டு பயங்கரமாக காடாக இருந்த இடத்துக்கு வராங்க. அதன் பின் விஸ்வாமித்திர முனிவரின் ஆணையால் ராமன் அந்த காட்டில் இருந்த தாடகையை வதம் செய்றாரு. யாகம் தொடங்குது. யாகத்துக்காக தீட்சை செய்து கொண்டிருப்பதால் யாகம் முடியும் வரை விஸ்வாமித்திர முனிவர் யாருடன் பேச மாட்டார். 6 தினங்கள் வேள்வியை ராமனும் லக்ஷ்மணனும் காக்கும்படி இருக்கும் அப்படின்னு பக்கத்துல இருந்த ரிஷிகள்லாம் சொல்றாங்க. அந்த 6 நாளும் ராமனும் லக்ஷ்மணனும் இரவு பகல்னு பார்க்காம தூங்காம வில்லேந்தியவர்களாக வேள்வியை காத்தாங்க. அந்த 6ஆம் நாளும் வந்தது. ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றான், வெகு கவனமாக இரு லக்ஷ்மணா அப்படின்னு எச்சரிக்கிறான். வேள்வி நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல வானத்துல மாரீசன் சுபாகு அப்படிங்கிற அரக்கர்கள் தோன்றி யாக குண்டத்துல ரத்தத்தை குடங்குடமா கொட்டுறாங்க. இத பார்த்த ராமனுக்கு கோபம் அதிகமா வந்துருச்சு. உடனே மானவ அத்திரம் அப்படிங்கிற அத்திரத்தை மாரீசனை நோக்கி ஏவுறான். அந்த அத்திரம் அவனை 100 யோசனை தூரத்திற்கு அப்பால் இழுத்து சென்று கடல்ல தள்ளிச்சு. பிறகு தீக்கணை ஒன்றை எடுத்து சுபாகு மீதும் ஏவுறான். அதனால அடிபட்டு சுபாகு அந்த இடத்திலேயே மடியிறான். வேள்வி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொல்றாரு, உன் உதவியினால் நான் ஏற்றிய வேள்வி சிறப்பா முடிஞ்சிச்சு அப்படின்னு பாராட்டுறாரு.
நன்றி. தொடர்ந்து நம்ம மாரீசனின் கதையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மாரீசன் யார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. மாரீசன் தாடகையின் மற்றும் சுந்தன் இருவருடைய மகனாக இருக்கிறார். இந்த மாரீசனுக்கு சுபாஹு அப்படிங்கிற ஒரு சகோதரர் இருக்காங்க. இந்த தாடகையும் சுந்தனும் அகத்திய அகத்தியரால சுந்தன் தாக்கப்படுகிறார், அழிக்கப்படுகிறார். அதனால அகத்தியரை தாடகையும் மாரீசனும் அழிக்கிறதுக்காக வர்றாங்க. அகத்தியர் மாரீசனை நீ அரக்கனாக கடைவாய் அப்படின்னு அவனுக்கு சாபம் விடுகிறார். அதனால அவன் அரக்கன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சுமாலி அப்படிங்கிற ஒரு நபர். அவர் யாருன்னா ராவணன் அவர்களுடைய பாட்டன். இங்கதான் அந்த ராமாயணத்தோட ராவணனோட கொண்டு கனெக்ட் பண்றாங்க. தன்னுடைய தந்தை சுந்தன் இறந்து விட்டதுனால இப்போ சுமாலியை போய் அவன் சந்திக்கிறான். சுமாலியை போய் சந்திச்சு ராவணனுடைய பாட்டனை சந்திச்சு அவரை தந்தை முறை கொண்டாடி அவரோடு இணைந்து கொள்கிறான். இப்படி இருக்கும்போது விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் வளர்க்கணும். அந்த யாகத்தை நிச்சயமாக ஏதேனும் அரக்க குலங்கள் தடை செய்யும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவங்க அகத்தியர் மேல இருந்த கோபத்துல மற்ற முனிவர்கள் எல்லாமே தாடகையும் சரி மாரீசனும் சரி நிறைய இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருக்காங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையில அவர்கள் நிச்சயமாக இதுக்கு தொந்தரவு செய்வார்கள் அப்படிங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு அந்த மிகப்பெரிய காட்டுக்குள்ள கொண்டு போய் யாகம் வளர்க்கிறார். அந்த யாகத்திற்கு காவலாளிகளாக ராமனும் லக்ஷ்மணும் நிக்கிறாங்க, வில்லேந்தி நிக்கிறாங்க. 6 நாள் யாகம் அப்படிங்கிறது 6 நாள் யாகத்துல நிச்சயமாக தொந்தரவுகள் வருங்கிறதுனால அவங்க 6 நாட்கள் தூங்காமல் விழித்திருந்து அந்த யாகத்துக்கு பாதுகாப்பு வழங்குகிறார். அப்படியும் உள்ள நுழையும் பொழுதே தாடகையை ராமன் வதம் செய்கிறார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் பிறகு 6ஆம் நாள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் லக்ஷ்மணா அப்படிங்கிறத ராமன் லக்ஷ்மணன் குறிப்பிடுகிறார். 6ஆம் நாள் விண்ணிலிருந்து மாரீசனும் சுபாகும் என்ன செய்யறாங்கன்னா மேல இருந்து ரத்தத்தை கொட்டுறாங்க. ரத்தம் போன்ற விஷயத்தை அந்த யாகத்துல கொட்டுறாங்க. அந்த யாகத்தை தடை செய்யும் விதமாக உடனே ராமனுக்கு கோபம் வந்து விடுகிறது. மானவத்திரம் அப்படிங்கிற ஒரு அம்பை கொண்டு அவர்களை நோக்கி விண்ணை நோக்கி எய்கிறார். அதுல 100 ஓசனை தூரம் பறந்து போய் மாரீசன் கடல்ல விழுகிறான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஓசனை தூரம், காது தூரம் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்ன நம்மளுடைய கதைகள்ல எல்லாம் வரும். இந்த 100 ஓசனை தூரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும். ஸோ 100 ஓசனை தூரம் கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர் தூரம்னு வரும். ஏன்னா ஒரு யோசனை தூரம் 64 கிலோமீட்டர் வரும். ஸோ 100 ஓசனை தூரம்னா நிச்சயமாக 6400 கிலோமீட்டர் அப்படின்னு. ஒரு காத தூரம் அப்படிங்கிறது 16 கிலோமீட்டர். சரி, நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு இடையில நம்மளுடைய நேரம் குறுக்கிடுகிறது. நம்மளுடைய 8 நடை 21 நிமிடம் நிறைவுக்கு வருகிறது. அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் அறிவோம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம தண்ணீர் பருகி கொள்கிறோம். எல்லாருக்குமே அந்த ஒற்றை புள்ளி கான்செப்ட் அப்படின்னு நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா? அந்த ஒற்றை புள்ளி கான்செப்ட் இப்போ நினைவுக்கு வரணும். தண்ணீர் பருக போகிறோம் அப்படின்னா வேறு எந்த விஷயமும் உங்களுக்கு காதில் விழுகவே கூடாது, கண்ணில் தெரியவே கூடாது. தண்ணீர் பருகிறது மட்டும்தான் நினைவில் இருக்கணும். அந்த ஒற்றை புள்ளி கான்செப்டை நிறைய பேர் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்னும் அதை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஒற்றை புள்ளி உங்களை அதில் கொண்டு வந்து இணைத்து விடும். இப்போது தண்ணீர் பருகி இருப்பீங்க. நிச்சயமாக அந்த ஒற்றை புள்ளியை மனதில் வைத்திருந்தாலே தண்ணீர் பருகும் பொழுது தண்ணீரின் சுவையை, தன்மையை உணர முடியும். இவ்வாறாக பருகக்கூடிய நீர், இவ்வாறாக பருகக்கூடிய உணவு, அதுதான் நம்மளுடைய உடலுக்கு மருந்தாக மாறும் என்பதையும் மனதில் கொள்ளுங்கள். ஸோ நம்ம ஏன் ஒற்றைப்புள்ளி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இப்போது
நம்ம நேற்றே சொன்னோம், ஆற்றலை அதிகரிப்பதற்காக தான் உணவு, நீர், மற்ற பஞ்சபூத எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அந்த ஆற்றல் அதிகரிப்பதற்கு இப்போ நம்ம வந்து ஒரு வாகனம், ஒரு இயந்திரம் அப்படின்னா அது இயங்குவதற்கு எரிபொருளாக மின்சாரமோ அல்லது பெட்ரோலோ அல்லது டீசலோ அந்த மாதிரியான எரிபொருளை கொடுக்குறோம் அல்லவா? அது இன்னும் பியூரிஃபைடாக, இப்போ ஒரு ஏரோப்ளேன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ சுத்தமான பெட்ரோல் அப்படிங்கிறது கொடுக்குறார்களோ அது அவ்வளவு பெரிய ஒரு நன்மையையும் ஒரு சொகுசையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் நமக்கு அது அளிக்கும். அதுபோல் நம்ம கொடுக்கக்கூடிய உணவானது, நீரானது அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அதை அருமையாக மென்று அரைத்து அதை சுத்தமாக்கி கொடுத்தோம் என்றால் அது நமக்கு ஆற்றலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஒற்றை புள்ளி கான்செப்டாக நினைவில் வைத்து தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க. இந்த மாயமான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாரீசன் அப்படிங்கிறது நினைவுக்கு வரும். இப்போது சீதைக்கு வந்து அவர் வந்து ஒரு காட்சியாக கொடுத்தார். அது ஏமாற்றுவதற்காக அப்படின்னு இருந்தால் கூட அந்த காட்சியை போல உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் நடந்திருக்கிறதா? நிறைய நடந்திருக்கும். நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நமக்கு இப்போது மேகத்தில் சில நேரம் அதில் ஒரு உருவம் நமக்கு தென்படுவது போல இருக்கும். நமக்கு வந்து சிங்கம் போன்று தெரியும், அல்லது வேறு ஏதேனும் இந்த மாதிரி பல்வேறு வகையாக நமக்கு காட்சி தரும். அதுபோல் நிறைய நேரங்களில் நம்ம வந்து இது இதுவாக இருக்குமோ அது அதுவாக இருக்குமோ என்று தோன்றலாம். இப்போ உதாரணத்திற்கு குறிப்பிடணும் அப்படின்னா, நான் சிறு பிள்ளையில் திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிற அந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது அப்போல்லாம் ரொம்ப ஆள் குறைவாக இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ தான் டி நகரில் நடக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டமாக கிரிவலம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அவ்வளோ நெரிசலாக அப்போது ரொம்ப சொற்ப நண்பர்கள் தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வாறாக நாங்கள் ஒரு கூட்டமாக, ஒரு குழுவாக, நண்பர்களாக ஒரு 10 நபர்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு இடத்துல, அதாவது இந்த இடத்துல இது வந்து அமானுஷ்யமா அல்லது ஆன்மீகமா அல்லது அப்படிங்கிற அந்த நிலையை என்னால் உணர முடியாத ஒரு வயதுன்னு வைத்துக்கொள்ளலாம். ஒரு இடத்துல ஒரு பாலம் அப்படின்னு வச்சுக்கிறங்களேன். இந்த நீர் ஓடுவதற்காக சாலையில் வந்து பாலம் அமைச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு மேடை மாதிரி கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மேடை ஒரு லைட் போஸ்ட்னு சொல்லுவோம்ல, போஸ்ட் மரம்னு, அது வந்து அதற்கு முன்பாக இருக்கிறது. அதில் ஒரு விளக்கு எரிகிறது. ஸோ பளிச்சுன்னு எரியுது. என்னுடைய பார்வைக்கு அந்த இடத்துல ஒரு உருவம் தெரிகிறது. எப்படி அப்படின்னா, ஒரு நான் அந்த காட்சியை கூட நாளைக்கு நான் வந்து அந்த இமேஜை கூட நான் வந்து வரைஞ்சு கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு மன்னர் தன்னுடைய நாடியில் கை வைத்து முழங்கையை முழங்காலில் ஊண்டி அவர் அந்த பாலத்தில் காலை வச்சு ஏதோ ஒன்றை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மன்னர்னா எனக்கு மைண்டில் தோன்றிய உடை அப்படிங்கிறது மன்னருக்கான உடையெல்லாம் அணிந்து கிரீடம் எல்லாம், அந்த கிரீடத்தில் வந்து நிறைய இறகுகள் போல் இருக்குது. இது நான் பார்த்த காட்சி, என் கண்ணில் நான் பார்த்த காட்சி. என் மனசில் பார்க்கல, என் கண்ணில் தான் பார்க்குறேன், நல்லாவே தெரியுது. ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. நான் கிரிவலம் வரும்போது மன்னருக்கு வாய்ப்பு இருக்கா? மன்னர் காலமே கிடையாது. அப்போது இது என் கண்ணு தான் பார்க்குதுன்னு நல்லா தெரியுது. ஆனால் என் மனசு இல்லைன்னு சொல்லுது, இல்லை இப்படிலாம் ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. பட் அந்த இடத்துல எல்லாருமே நாங்கள் ஒரு 4 பேராக தான் அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நான் பார்க்க அதே காட்சியை இன்னொரு நண்பர் ராமு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒசூரை சார்ந்தவர், அவரும் பார்க்குறாரு. 2 பேரும் ஒரே இடத்த பார்க்குறோம். பட் அந்த லைட் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது சரியாக மறைக்கிறது. கிராஸ் பண்ணும்போது, நடக்கும்போது கிராஸ் பண்ணும்போது மறைக்குது. அந்த சினிமாக்களில் காட்டும்போது இந்த ஒரு மரத்தையோடு அப்படி பார்த்தா பின்னாடி ஒன்றுமே இருக்காதுங்கிற மாதிரி அந்த லைட் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. இப்போது எனக்கு ஒரு மன்னராக தெரிந்தது என்னுடைய நண்பர் ராமுவுக்கு, அவர் வந்து ஓசூரை சார்ந்தவர், அவருக்கு ஒரு மனிதனாக தெரிந்திருக்கிறது. அவர் வந்து நான் சொல்லக்கூடிய அதே பாலத்தில் போய் நான் அப்படியே நின்று காட்டுறேன். இப்படி ஒரு உருவத்தை பார்த்தேன், இப்படி நின்றுச்சு, இப்படி இருந்துச்சுன்னு. அவரும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். நானும் பார்த்தேன், அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால்
எனக்கு மன்னராக தெரிந்த உருவம் அவருக்கு ஒரு மனிதராக சாதாரண நபராக பேண்ட் ஷர்ட் போட்ட ஒரு நபர் அப்படி நின்றாரு. நானும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு இருளான நேரம் தான் நாங்கள் போனது. இரவு, நல்ல ஒரு இரவு, ஒரு 11 12 மணி அந்த கட்டத்தில். அப்போ தான் கிரிவலம் வருவோம் நாங்கள். ஸோ அந்த காட்சி அப்படிங்கிறது அந்த லைட் போஸ்ட்டோடு மறைஞ்சிருச்சு. அந்த பாலத்துக்கிட்ட போகிறோம், அதுக்கு அங்கிட்டு அப்போல்லாம் வந்து இவ்வளவு கடை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு உருவம் இருந்தது, ஆனால் எனக்கு காட்சி வேறு மாதிரி தெரிந்தது, அவருக்கு ஒரு காட்சியாக தெரிந்தது. ஆனால் அந்த உருவம் அந்த இடத்துல மற்றவர்கள் கண்ணுல எல்லாம் தெரியல. ஆனால் 2 பேரும் சொல்கிறோம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது போல் உங்களுக்கு ஏதேனும் ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னை பேச சொன்னீங்கன்னா நான் நிறைய பேசிடுவேன். இப்போது நமக்கான 42 நிமிட நடைக்காரர்களுக்கான தொடர்ந்து நடக்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமை. இப்போ மாரிசன் கதையில நம்ம வந்து பார்த்தோம். ஸோ 100 யோசனை தூரம் வந்து தூக்கி எறியப்பட்டார் அப்படிங்கிறதும், அவருடைய சகோதரரும் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதும் வந்தது. ஸோ இன்னும் வந்து ஓடி ஒளிந்து கொள்கிறான் மாரிசன். ஸோ மாரிசனுடைய கதையை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். புராண கதையின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். இப்ப நம்ம மாரீசனுக்கு வரலாம். கடல்ல விழுந்த மாரீசன் தப்பி பிழைத்து மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் ஓர் ஆசிரமத்தை அமைச்சு தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அவன் வாழ்க்கை இப்படியே போச்சு. இந்த சமயத்துல தான் ராவணன் மாரீசனை பாக்குறதுக்காக அவனோட ஆசிரமத்துக்கு வரான். மாரீசன் ராவணனை நல்லா உபசரிச்சுட்டு வந்த காரணத்தை கேக்குறான். அதுக்கு ராவணன், மாமா எனக்கு ஒரு உதவி தேவை. கரன், திரிசனன், துடனன் இவங்களை எல்லாம் ராமன் கொன்னுட்டான். அது மட்டும் இல்லாம என் தங்கை சூர்பனகை என் காது மற்றும் மூக்கையும் அறுத்து அசிங்கப்படுத்திட்டான். அதனால் பழிக்கு பழி வாங்க போகிறேன் மாமா அப்படின்னு ராவணன் கோபத்தோடு சொல்றான். ராமன் தன் தம்பியோடும் மனைவியோடும் தண்டகாரன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறானாம். அவன் மனைவி சீதையை அபகரித்து வர திட்டமிட்டிருக்கிறேன் மாமா, அதுக்கு நீ உதவ வேண்டும். வெண் புலிகள் கொண்ட ஒரு பெண் மானோட உருவை எடுத்துக்கோ. ராமனோட ஆசிரமத்துக்கு சென்று உழவு. உன்னோட அழகான மானுருவை பார்த்ததும் அதன் அழகில சொக்கி சீதை உன்னையும் பிடித்து தருமாறு ராமன் கிட்டையும் லக்ஷ்மணன் கிட்டையும் கேட்பா. அவங்க உன்னை பிடிக்க போயிடுவாங்க. அந்த சமயத்துலதான் தனியாக இருக்கும் சீதையை நான் கவர்ந்துட்டு வரலான்னு உத்தேசிச்சிருக்கேன். அதன் பின் மனைவியை பறி கொடுத்த ராமனை அழைப்பது ரொம்பவும் சுலபமாமா அப்படின்னு ராவணன் மாரிசன் கிட்ட சொல்றான். இதை கேட்ட மாரிசனுக்கு தலையே சுத்துற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு தான் ராமனை பத்தி தெரியுமே. ஏற்கனவே கடல்ல விழுந்து உயிர் தப்பிச்சு வந்ததே பெருசா போச்சு. அது மட்டும் இல்லாம தன் தாய் தாடகையும் தன் சகோதரன் சுபாகவையும் இழந்திருக்கிறான். பின் பயம் வராதா மாரீசனுக்கு? பின் எவ்வளவோ ராவணனுக்கு எடுத்து சொல்றான் இது தப்புன்னு. உனக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தால் நான் உனக்கு சொல்லல ராவணா. ராமனுடைய ஆற்றலை நேர்ல பார்த்திருக்கேன். எதிரியின் பலம் தெரியாமல் மோதுவது முட்டாள்தனம். சொன்னா கேளு அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றான். உங்ககிட்ட உதவி கேட்க தான் வந்தேன், புத்திமதி கேட்கறதுக்காக இல்ல. நான் சொல்றத நீ கேட்கலனா இப்பொழுதே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் ராவணன். சரி, உன் விருப்பம் போலவே செய்கிறேன் அப்படிங்கிறான் மாரீசன். ராவணனுக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே மாரீசனை அழைச்சுக்கிட்டு ராவணன் ஆசிரமத்திற்கு வேகமா போறான். நன்றி. தொடர்ச்சியா வந்து ராவணன் வந்து மாரீசன் வந்து அந்த 100 யோசனை தூரம் விழுந்ததுக்கு அப்புறம் வேறு ஆசிரமத்தை கட்டிக்கொண்டு அமைதியாக போய் வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டிருக்க வேலையில தான் ராவணன் தேடி வருகிறார் மாரீசனை அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாங்க. சோ வந்துட்டு சூர்பனகைக்கு இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, நம்ம ஆளுகள்ல இத்தனை பேர் அடிச்சிருக்காங்க, சோ நம்ம வந்து ராமனை வந்து பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் சொல்கிறார். ஆனால் அதற்கு வந்து மாரீசன் ஒத்துக்கொள்ளல. ஏன்னா காரணம், ஏற்கனவே அவன் நிறைய பேரை இழந்திருக்கான். இருந்தாலும் ராமனுடைய பலம் அவனுக்கு தெரியும். அதனால வந்து ஒத்துக்கறல. இருந்தாலும் ராவணன் வந்து சில நேரங்கள்ல இறங்கி பேசி, சில நேரங்கள்ல ஏறி பேசின்னு, ஏன்னா கம்பனுடைய ராமாயணத்துல வந்து ராவணன் வந்து மாரீசனை மிரட்டியதெல்லாம் வரும். சோ அந்த மாதிரி நிறைய பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்து சீதையை தூக்குவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வெண்புள்ளிகள் அடங்கிய ஒரு புள்ளிமானாக நீ உருவெடுத்து காட்சி நீ படுத்தினா நிச்சயமாக உன்னை பார்த்துட்டு உன்னை வேண்டும் என்று சீதை விரும்புவாங்க. சோ அப்போ வந்து அந்த சூழ்நிலையில
பயன்படுத்தி நான் சீதையை தூக்கி விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத கதையை கேட்டுக்கொண்டே நடக்கும். அதோ அந்த வாழை மரங்களால் சூழப்பட்டிருப்பதுதான் ராமனுடைய ஆசிரமம். இனி நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க மாமா அப்படின்னு சொல்றான் ராவணன். உடனே மாரீசன் ஆச்சரியமான ஒரு மான் உருவை எடுத்துக்கிட்டு ராமனுடைய ஆசிரமத்திற்கு சென்று முன்பக்கத்துல உழவறான். அந்த மானை பத்தி வால்மீகி முனிவர் அழகா ராமாயணத்துல சொல்லியிருப்பாரு. அந்த மானுக்கு கொம்புகள் இரண்டும் நீலக்கற்கள் போல இருந்துச்சாம். முகம் தாமரை மலர் போலவும் காதுகள் நீலோத்பலம் போலவும் விளங்குச்சாம். கழுத்து கொஞ்சம் உயரமாகவும் உதடுகள் ரத்தினமயமாகவும் இருந்துச்சாம். வயிறு முல்லை மலரை போல் வெண்மையாகவும் வைரத்தை போல பளபளப்பாகவும் இருந்துச்சாம். குழம்புகள் வைடூரிய கற்களை நிகர்த்து இருந்துச்சாம். தொடைகள் மென்மையாக இருந்துச்சாம். வானவில்லை போல பலவித வண்ணங்கள்ல வால் காட்சி அளிச்சுதான். இந்த அளவுக்கு அந்த மானை பத்தி வால்மீகி முனிவர் அழகா வர்ணிச்சிருப்பாரு. இந்த சமயத்துல தான் காட்டுல மலர்கள் பொறிக்கலான்னு அழகிய சீதை அங்க வரா. அப்படி வந்தவ அந்த பொன்மான் துள்ளி விளையாடுவதை கண்டு அதிக ஆச்சரியம் அடையறா. கண் இமைக்காம அந்த மானையே பார்த்துட்டு இருக்கா. பார்க்க பார்க்க அந்த பொன் மானோட அழகு அவன் உள்ளத்தை பெரிதும் கவர்ந்தது. மானும் அவளை பார்த்து துள்ளி குதித்து ஓடி ஆடி விளையாடுச்சு. உடனே தன் கணவன் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூப்பிடுறா சீதை. அதை பார்த்த லக்ஷ்மணன் தன் அண்ணனை பார்த்து உடனே சொல்றான், அண்ணா, அரக்கன் மாரீசன் தான் மானுருவம் தாங்கி இப்படி வந்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு மான் உலகில் இருக்கவே முடியாதண்ணா. இது உண்மை மான் இல்ல, பொய் மான் அப்படின்னு சொல்றான். லக்ஷ்மண் இப்படி சொன்னாலும் சீதை அதை பொருட்படுத்தவே இல்லை. அவன் தன் கணவன் ராமனை பார்த்து சொல்றா, இந்த அழகான மானை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்குது. ஆகவே இந்த மானை எனக்கு பிடிச்சுதாங்க. இத்தகைய அழகான மானை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. உயிரோடு இந்த மானை பிடிச்சு வந்தீங்கன்னா ஆசிரமத்துல வச்சு விளையாடி நாம் பொழுது போக்கலாம். வனவாசம் முடிந்து நம் அயோத்தி திரும்பும் போது இந்த மானையும் கூடவே கொண்டுட்டு போலாம். எல்லோரும் இந்த அதிசயமான பார்த்து வியப்படைவாங்க. கணவனை மனைவி ஏவக்கூடாது அப்படிங்கிறது விதி. இருந்தாலும் இந்த மானோட அழகு என் உள்ளத்தை ரொம்பவும் கவர்ந்துருச்சு. அதனால எனக்கு இது பிடிச்சு தாருங்க அப்படின்னு சீதை ராமன்கிட்ட உரிமையா கேட்கிறான். ராமனும் அந்த மானை பார்த்து அதிக வியப்புறான். சீதையின் விருப்பத்திற்கு இசைந்து அந்த மானை பிடித்து கொடுக்கணும்னு நிச்சயிக்கிறான். உடனே லக்ஷ்மணை பார்த்து சொல்றான், இந்த மான் தனக்கு வேண்டும் அப்படின்னு சீதை ரொம்பவும் பிரியப்படுறா. லக்ஷ்மணா, நீ சொல்வது போல் மாரீசனே மாயமான் உருவில் இப்படி வந்திருக்கிறான் அப்படின்னாலும் இந்த மானை பிடிப்பது ரொம்ப அவசியம் தானே. மாரீசன் கொடியவன், ஆசிரமத்துல வாழும் முனிவர்களுக்கு துன்பம் கொடுக்கறான், பல முனிவர்களை வதமும் செஞ்சிருக்கான். அப்படிப்பட்டவனை நம்ம எதிர்த்தா என்ன தப்பு? அப்படிப்பட்ட அந்த கொடியவன் என்ன எதிர்த்தா அவன் அழிவது நிச்சயம். சீதைக்கு காவலாக நீ இங்கேயே இரு. நான் இந்த மானை துரத்தி சென்று உயிருடன் பிடித்து வருகிறேன் அல்லது கொன்று எடுத்து வருகிறேன். சீதையை காப்பதில் ஜடாயு உனக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்படுறாரு ராமன். நன்றி. தொடர்ச்சியாக மாயமான் ஊர்வலத்துல மாரீசன் உள்புகிறார். அந்த மானை பத்தி வர்ணிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த மான் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்ப்பதற்கே ஆஹ் நல்லாவே தெரிஞ்சது. அது செயற்கையாக அது உதட்டுல இருந்து உடம்புல இருந்து எல்லா இடத்துலயுமே பொன் மாணிக்கம் அப்படிங்கிற அளவுக்கு அதோடைய நிறம் விதவிதமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. சோ வால்மீகி அவ்வளவு அற்புதமாக அந்த மானை பற்றி எழுதியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. கம்பனும் அதுக்கு சளைத்தவர் அல்ல. கம்பனுமே அந்த மானை ரொம்ப வர்ணித்து எழுதியிருப்பார். அந்த பாடலை எல்லாம் இப்ப நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா நேரம் இன்னும் ரொம்ப குறுகிய நேரமாக இருப்பதனால நம்ம தொடர்ந்து மானை பார்த்துட்டு சீதையும் அந்த இடத்துல ரொம்ப வர்ணிச்சிருப்பார் கம்பர். சோ சீதையோட இடையும் மானுடைய இடையும்லாம் ஒப்பிட்டு விதமாக எழுதியிருப்பாரு. வாழை பத்தி எல்லாம் எழுதியிருப்பாரு. இந்த கொய்யா மலர் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஆஹ் விதவிதமா அந்த பாடல் போகும். சோ அப்போ அந்த மானை பார்த்து பார்த்து மயங்கிய சீதை ராமனை அழைத்து அந்த மானை காட்டுவாங்க. சோ நான் அப்படி ஒரு மான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, வாங்கன்னு சொல்லும்போது அப்பயே லக்ஷ்மணன் இல்ல அது ஒரு மாயமானாகத்தான் இருக்குன்னு சொல்லும்போது, இல்ல வாங்க நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ட்டு ராமனை கூட்டிட்டு போய் அந்த மானை காட்டுவார். மானை பார்த்த ராமனும் மயங்கிடுவான். இப்படி ஒரு மானா, இப்படி ஒரு அழகிய மானா. சோ இருப்பினும் அந்த இடத்துல இலக்குவன் மறுபடி இந்த மாரீசன் தான் இந்த மாதிரி உருவெடுத்து வந்திருப்பான்ங்கிற மாதிரியே குறிப்பிடுவார். அந்த நேரத்துல அந்த இடத்துல சீதை ஒரு வார்த்தை சொன்னதாக குறிப்பிடுவாங்க. அதாவது ரெண்டு பேருக்குமே அவங்க ஒரு வார்த்தையை குறிப்பிடுவாங்க. என்ன அப்படின்னா, ராமன்ட்ட ஒரு மனைவி கணவனிடம் கட்டளை இடக்கூடாது. இருப்பினும் இந்த இடத்துல எனக்கு ஆசை மிகுதியாக இருக்கிறது. நீங்கள் அந்த மானை பிடித்து தாருங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை இடுவாங்க கணவனுக்கு. லக்ஷ்மணன்கிட்ட அடுத்த கட்டமாக நீ அதாவது
ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை வந்து அந்த இடத்துல சீதை சொல்லி விடுவாங்க. அண்ணன் போனதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா அந்த கதையை நம்ம கேட்கலாம். இப்போ ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் வந்து பேச்சுவார்த்தை வருகிறது. ராமன் சொல்லுகிறார், "நீ சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாயமானாகவே இருந்தால் கூட, மாரீசன் நம்மளுடைய எதிரி தானே. நிச்சயமாக பிடித்து நம்ம வைத்து விட்டோமானால், அ எதிரி வந்து ஒழியத்தானே செய்வான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ராமன் வந்து லக்ஷ்மணனுடைய பேச்சை கேட்காமல், அந்த மானை பிடிப்பதற்காக செல்கிறார் அப்படிங்கிறதோட தொடர்ச்சியா நம்ம கதையை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். ராமன் தன்னை துரத்தி வருகிறான் அப்படிங்கறத அறிந்ததும் அந்த மாயமான் பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்ள தொடங்குச்சு. மறைவதும் வெளிப்படுவதும் நிற்பதும் குதிப்பதும் தாவுவதுமாக பலவித ஜாலங்களை செய்தது அந்த மான். இப்படி மறைந்தும் வெளிப்பட்டும் ஓடியாடி அந்த மான் வெகு தூரத்துக்கு ராமனை கொண்டு போயிருச்சு. ராமனும் அதை துரத்திட்டே போறான். மறைந்து நின்ற மான் ஒரு சமயத்துல ராமன் கண்களுக்கு ஒரு மரத்தருகே புலப்பட்டது. அதை பார்த்ததும் ராமனுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால ஒரு பானத்தை எடுத்து வில்லுல வச்சு அந்த மான் மீது தொடுக்கிறான். அந்த பானம் மானின் இதயத்தை பிளந்தது. பானம் மார்பை பிளந்ததும் மானுருவில் வந்திருந்த மாரீசன் பெரிய சத்தம் போடுறான். அப்போது மான் உருவம் அகன்று தனது அரக்க உருவத்தை அடையிறான் மாரீசன். ராமனை வஞ்சிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட ராமனுடைய குரல்ல ஏ லக்ஷ்மணா, ஏ லக்ஷ்மணா அப்படின்னு கதறான். உடம்பு எல்லாம் ரத்தம் பெருகி வழிய பூமியில் கிடந்து புரள்றான். சீதா, லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாரீசன் உயிரை விடுறான். இதனால லக்ஷ்மணனும் சீதையும் தன்னை பற்றி கலவரம் அடைவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமன் சீக்கிரம் புறப்படுறான். வழியில ஒரு மானை கொண்டுட்டு அதை நெரிச்சியை எடுத்துக்கிட்டு ஆசிரமத்தை நோக்கி விரைறான். மாரிசன் போட்ட சத்தம் சீதையோட காதுல விழுது. லக்ஷ்மணன் வந்து அண்ணா உன்னை பாத்துக்க சொல்லி போயிருக்கிறார் அண்ணி, நீங்க அமைதியா இருங்க, அண்ணாக்கெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து அதை பெருசாவே எடுத்துக்கல. இதனால சீதைக்கு வந்து ரொம்ப கோவம் அதிகமாயிருச்சு. சீதையோட தகாத பேச்சால் மனமுடைந்த லக்ஷ்மணன் ராமனை காப்பாற்றுவதற்காக போறான். அந்த யாரும் இல்லாத சமயத்துல சீதையை கடத்துவதற்காக துறவி வேடத்தில் வந்து சீதையை அபகரித்து இலங்கைக்கு கொண்டு சென்றான் ராவணன். ராவணன் சீதையை வலுக்கட்டாயமாக இலங்கைக்கு கடத்திட்டு போக இந்த பொன் மானான மாரீசன் உதவி செய்தான். தீயவர்களோடு நட்பு பாராட்டினால் நாம் அழிந்து போவோம் என்பதற்கு மாரீசனின் கதையே சாட்சி. நன்றி. தொடர்ச்சியாக வந்து மாரீசனை துரத்தி செல்கிறார், மானை துரத்தி செல்கிறார் ராமன். ராமன் போய் அப்படி அந்த மான் பல சேட்டைகள் செய்து மாயைகள் செய்து ஒளிந்து கொள்கிறதுன்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துல அவருக்கு கோபம் வந்து அம்பை வந்து மானின் மீது விடுகிறார். மான் இப்பொழுது வந்து மானின் உயிர் போகும் அளவுக்கு அது தொலைத்து விடுகிறது அந்த வில், அந்த அம்பு. இப்போ மாரீசன் வந்து லக்ஷ்மணா, சீதா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உயிர் போகும் தருவாயில கூட தான் வந்த வேலையை செய்யணுங்கிற மாதிரி செஞ்சுட்டு ஆஹ் இறந்து விடுகிறார். இந்த குரல் வந்து ராமனின் குரலில் அவர் வந்து கத்தினதுனால சீதைக்கு வந்து அந்த இடத்துல ராமனுக்கு ஏதோ நடந்து விட்டதுட்டு லக்ஷ்மணனை அனுப்புறாங்க. லக்ஷ்மணனுக்கு வந்து ஒரு சில விஷயம் புரிகிறது. அது வந்தது வந்து மாயமான் தான், நிச்சயமாக நான் போக மாட்டேன்னு சொல்லும்போது சீதை வந்து ஒரு தகாத வார்த்தை குறிப்பிட்டதாக வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டாங்க. சோ அதை கேட்ட லக்ஷ்மணன் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த லக்ஷ்மணன் கோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த கோட்டை போட்டுட்டு அவர் கிளம்பி போவாரு. இருப்பினும் வந்து அந்த கோட்டை தாண்டி சீதையை வர வைத்து ராவணன் வந்து கடத்தி சென்றார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு மாரீசன் வந்து என்ன செய்யறார், ஒரு சேர்க்கை தவறாக நடந்ததுனால அவருக்கு அழிவு வந்தது. அதை வந்து வாரிசன் கதையில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த யூடியூபர் முடிச்சிருந்தாங்க. இருப்பினும் இன்னொரு கோணத்துல நம்ம எப்போதுமே மாரீசன் கோணத்துல இருந்து பார்த்தாலும் இந்த பக்கம் இன்னொரு சில கேரக்டர்கள் இருக்கிறதல்ல, அந்த கேரக்டர்கள்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சீதையின் கேரக்டர்ல இருந்து ஒரு சில விஷயம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்க வந்து சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணலாம். சோ சீதை அப்படிங்கிற ஒரு நபர் வந்து முதல்ல ஒரு மாயமானுக்கு ஆசைப்பட்டதே தவறு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா அந்த மாயமான் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு மொபைல்ல நிறைய மெசேஜ் எல்லாம் வரும். உங்களுக்கு வந்து 5,00,000 விழுந்திருக்கு, 10,00,000 விழுந்திருக்கு, நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த லிங்கை கிளிக் பண்றவங்க எல்லாருமே சீதை தான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா மாயமான்ங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு மான் இவ்வளவு அழகாக இருக்க முடியுமான்னா மானுடைய உருவத்தில இருந்து சற்று அழகாக இருந்தால் பரவாயில்ல. அது ரத்தினமும் வைரமும் வைடூரியமும் அதோடைய பாதங்கள்ல இருந்து அதோடைய வாள்கள்ல இருந்து உடல்ல இருந்து காதுகள்ல இருந்து இப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆனால் அதுக்கு ஆசைப்பட்ட சீதை அதனால நடந்ததுதான் பெரிய விளைவே. சீதை கடத்தி செல்லப்பட்டது அந்த போர் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், லக்ஷ்மண் கோவப்பட்டதுனாலதான் இந்த சண்டையே அப்படின்றதும். அதுக்கடுத்து இந்த இடத்துல சீதையை கவர்ந்து செல்ல
வாய்ப்பளித்தது யாருன்னா சீதை அப்படிங்கிறப்ப தான். ஸோ மாயமானாக நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல நான் சொன்னது போல நிறைய ஏமாற்று பேர் வழிகள் நம்மள வந்து இப்படித்தான் வந்து மாயை காட்டுவாங்க. கோடிக்கணக்குல நம்மளுக்கு ஜெயிக்கலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். நீங்க வந்து 10,00,000 குடுத்தீங்கன்னா போதும், 2,00,000 குடுத்தீங்கன்னா போதும். இந்த மாரிலாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ நாம அந்த மாரி பெருசா பேராசைப்பட்டோமானால், நிச்சயமாக அத வந்து அந்த இன்பத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோமானால், நம்மளுக்கு அழிவை தரும் அப்படின்னு. அதுபோல தான் அந்த மாயமான பட்டு ஆசைப்பட்ட சீதை. அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். இருப்பினும் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய நடை நிறைவுக்கு வருகிறது. 42 நிமிட நடை. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கையிலே மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்துடன் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும். ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கையை இறைவனே பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக விடியட்டும். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு வெற்றி பரிசு கிட்டட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.